ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது வந்து கலியுகம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். ஸோ நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே வந்து சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக வந்து நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் வந்து நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி வந்து 9-12க்குரிய குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு இப்போ கடகத்தில். அதே மாதிரி உச்சமாக இருக்கக்கூடிய குரு வந்து சனி வக்ரமாகி அந்த பார்வை பார்க்குறாரு. ஓகே, இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்ரன் 2-7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நீசமாகறாங்க. ஓகே, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு? அதே மாதிரி ரிஷபத்துலேருந்து செவ்வாய் வந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ செவ்வாய் வந்து புதனோட கூட இணைகிறாரு, குருவோட வந்து சூரியன் இணைகிறாரு. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கன்ஜெக்ஷன், இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போகுது. முக்கியமாக ஆண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இந்த மாதிரியான கன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் நிறைய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்போ பொது பலனாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி, மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, அவரே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலதிபதியாகவும் வர்றாரு. அவர் போய் வக்ரமாகிறாரு. பாதகாதிபதி வக்ரமாகிறது ரொம்ப நல்ல விஷயம். தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வக்ரமாகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து குரு பார்க்குறாங்க. இப்போது 2-7 அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைந்திருந்து, அதாவது என்னன்னா மறைஞ்சு நீசமாக இருக்கார். அப்போது அந்த நீச்ச பார்வையும் சமசப்தம பார்வையாக வந்து அந்த 12ஆம் வீட்டை பார்க்கிறது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு உதவி வரும். அந்த உதவியை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில். அது வந்து ஒரு சுப விரயங்களாகவும் மாறி, ஏன்னா குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் சுபர் தான், குருவும் சுபர் தான், சுக்கிரனும் சுபர் தான். அவர் வந்து தேவகுரு, இவர் வந்து அசுபருக்கான குரு. ஆனாலும் வந்து அசுபக்கான குரு வந்து பார்த்தீங்கன்னா நீசம் அடைகிறார், மறைந்து. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கும் பட்சத்தில் குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்தில் வர்ற காசு எப்படி வெளியே போகும்னே தெரியாது. ஈக்குவலாக வரும், ஈக்குவலாக செலவாயிடும். அப்போது முன்கூட்டியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம எதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுடைய 9 அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து 4ஆம் இடத்துல உச்சமாகிறார். அப்போ வந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்த காரியங்கள், நினச்ச நேரத்துக்கு எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் என்றால் பெண்களை குறிக்கும். 6ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது என்னாகும்? தேவையில்லாத உடல் சோர்வு,
அதாவது ஓவர் திங்கிங்னால வந்து உங்களோட மைண்டை நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் வச்சுப்பீங்க. அதாவது மேஷத்தோட பெண்கள் எப்படின்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வருமானங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுனால சில ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் அனுபவிப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு என்னதான் வந்து உச்சமாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்லும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் கொண்டுட்டு வரும். மற்றவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு பிடிச்சமானவங்கள பெரியவங்களோட ஆலோசனை, குரு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுடைய டெசிஷன்ஸை எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மாற்றம் 100% நடக்கும். இப்போ நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும்னு ஆரம்பிப்பீங்க. அதற்கான பிளான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஆடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த பிளானிங் எல்லாமே இந்த காலகட்டத்தில் 100% நீங்கள் பிளான் போட்டுட்ருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறதுல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல போய் புதன் கூட இணைகிறார். அப்போ என்னாக அப்படின்னா புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கள் நீங்கள் வந்து பிளான் ஏ பிளான் பி போட்டாலும் பிளான் சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறைமுகமாக வச்சுருப்பீங்கன்னா 3ஆம் இடத்தில் அரை மறைவு ஸ்தானம். ஆனால் 8க்குரியவர் புதனோடத்தில் வந்து இணையும் போது டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து பேங்க்கில் கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, யாருக்காவது நீங்கள் சைன் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிரச்சனை. ஏன்னா புதனோட வீட்டில் தான் யார் வந்து நீசமாகிறாங்க, சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது செவ்வாய் புதன் நினைவு மிதுனத்தில், கண்ணியில் சுக்கிரன் வந்து நீசமாகும் போது, அது மறை நீசமாகும் போது மறைமுக எதிரிகளால் பிரச்சனை அப்படின்னு நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ பேங்க் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் கலந்து பேசிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்கள், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். இப்போ டாக்குமெண்டேஷன் சைன் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்து இருக்கிற வந்து 3ஆம் இடத்துலேயும் ஆட்சியாக இருக்கும்போது அந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து புதன் அவரோட வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கார். செவ்வாய் வந்து இப்போ ரிஷபத்துலேருந்து மிதுனத்துலேருந்து அடுத்தது கடகத்துக்கு போவார். அப்போது இவங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எது ஜாஸ்தியாக வேலை செய்யும்? ஸோ புதனோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேலை செய்யும். அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசிச்சு பண்ணுங்கள். டைம் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கரெக்டான டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும். ஸோ படிக்கிறவங்க கரெக்டாக உங்களுடைய இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதன் எழுது சம்மந்தப்பட்டவர். சடனான ஒரு முடிவுகள் நீங்கள் எடுத்து அதையே பிரேக்கப் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் காதல் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வேண்டாம், இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிகாஸ் சுக்கிரன் நீசமாக இருக்கும்போது காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் தடை தாமதங்கள் பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரன் நீசமான சுக்கிரனை யார் பார்க்குறாங்க? வக்ர சனி பார்க்குறாரு. அப்போ எல்லாமே நல்லது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆன்சர் கிடைக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. லைஃப்பை கரெக்டாக கொண்டுட்டு போங்க, கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இது அவசியம்னா பேசுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஸோ இது அப்படியே கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.